ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் கூட 2 கூட்டம் நடத்திட்டாரு. 2 கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அதே அது தன்னோட ரசிகர் தலைவனை பாக்குறவங்க ஆதர்சத்தோட அவ்வளவு பேர் வராங்க. மகளிர் கூட்டத்துக்கு வராரு, கட்டுக்கடங்காத கூட்டம். பெண்கள் அவ்வளவு அவரை ஃபாலோ பண்றாங்க, இது பண்றாங்க. அப்படிங்கும்போது அவருக்கான மவுஸ் எங்க குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? மவுஸ் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லலைங்க. இந்த கூட்டம் வந்து அந்த மகளிர் தினத்தோட கொண்டாட்ட கூட்டம், அவங்களுக்கு விருது வழங்குற கூட்டம், இதெல்லாம் மகளிர் வருவாங்க. மகளிர்ல நிறைய பேரு எங்க அண்ணனுக்கு நீ பொண்டாட்டி இல்லைன்னா பரவாயில்ல, எங்க அண்ணனுக்கு நாங்களே அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் சச் வொஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங். இதெல்லாம் எங்க இருந்து வருது விஜய்? எங்க இருந்து நீங்க கிரியேட் பண்றீங்க? எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றது, உன் பொண்டாட்டியை துரத்து நான் வரேன்னு இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? நீங்க கிரியேட் பண்றது தானே எல்லாமே. ஸோ இதை யாரு கரெக்ட் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் அவர் தானே கரெக்ட் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் பேசுறதோ இல்லை பப்ளிக்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபீமேலை டார்கெட் பண்ணி அவ்வளோ ஒஸ்டா அவங்களோட சோஷியல் மீடியா அவனுங்களே உள்ளுக்குள்ள பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், இவங்களெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இந்த காலி பண்றதுக்குலாம் ஒரு குரூப் வச்சிருக்கிறதுக்கு பேர் பெருமையா? ஒருத்தரை காலி பண்றதுக்கா வந்தீங்க? இல்ல நீங்க விஜய் அந்த ஒர்க் யூ ஹேவ் கம் ஃபார் வர்க்கிங் ஃபார் பீப்புள். ஒரு பொம்பளை போய் காலி பண்றது உங்க வேலையா? நீங்க கீழே இருக்கவன் வந்து ஒரு பொம்பளையை காலி பண்ணணும்னு இறங்கி போயிட்டு அசிங்க அசிங்கமா ட்வீட்லையும் இதுலையும் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த வேலை பாக்குறீங்க. மேல இருக்க தலைவர் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துறதுக்காக இன்னொரு பொம்பளையை கூட்டிட்டு வர. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? So both doesn't have many maturity. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.